ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவி வந்துட்டாமா? என்னங்கண்ணா? இவ கூட வந்துட்டா, ஆனா தேவி இன்னும் காணுமே. வந்துருவோமா? பூஜை முடிஞ்சிருச்சோன்னு நான் விழுந்தரிச்சு ஓடி வரேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? ஆரம்பிச்சிடலாமா? என்னம்மா வரதன் சார் எப்படி இருக்காரு? ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதுனால ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல அத்தை, லேசா நெஞ்சுவலி, அதோட சேர்த்து ரெகுலர் செக்கப்பும் பண்ண வந்திருக்காங்க. இப்ப எப்படிமா இருக்காரு? சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க மாமா. நான் பூஜையை முடிச்சிட்டு மறுபடியும் போகணும். சரி. பூஜை ஏன் இன்னும் ஆரம்பிக்கல? தேவி இன்னும் வரல சத்யா. வரலையா? ஏதோ பூமி பூஜை நல்லா நடக்கணும்னு பிள்ளையார் கோவில்ல வேண்டிக்க போயிருக்கலாமா? சத்யா, அவ வர லேட் ஆகுது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் போன் பண்ணி விசாரிச்சுக்கமா. சரிங்க மாமா. எல்லாம் ரெடியா இருக்குமா? உங்க மருமக வந்துட்டா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அது இப்ப வந்துருவா. தேவி ஏதோ போய் சொல்லிட்டு போயிருக்கா. ஒருவேளை ஊர்ல இருந்து கால் பண்றாங்க. இங்க சிக்னல் சரியில்லை, நான் வெளியில போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். என்ன நாம சொன்னதையே நமக்கு திருப்பி சொல்றாரு? தேவி போன் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாரா? கடவுளே, அவ வேற வந்துட்டு இருக்கா. என்ன நடக்க போதோ? நான் என்ன பண்றது? ஹலோ, சொல்லு சத்யா. அப்பா, இங்க பூமி பூஜைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா தேவி அக்காவை மட்டும் காணோம். காணுமா? ஆமாப்பா, ஏதோ பூமி பூஜைக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில்ல வேண்டுதல்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கா. அங்க வந்தாளா? தேவி இங்க வரலையம்மா. அம்மா கிட்ட போன் பண்ணி அவ பேசினாளா? அது எனக்கு தெரியல. உங்க அம்மாவுக்கு ஒரு போன் வந்தது, அவங்க தனியா போய் பேசினாங்க. ஊர்ல இருந்து போன் வந்ததா சொன்னாங்க. ஆனா தேவி தான் போன் பண்ணிருப்பாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நிச்சயம் அவதான்ப்பா. சரி, நான் அவ எங்க இருக்கான்னு பாக்குறேன். அவங்க வந்தா அவளை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்கப்பா. சரிம்மா. என்ன காரணம் சொல்லிட்டு போறதுன்னு கூட தெரியாம கண்டபடி உளறி வச்சுட்டு போயிருக்கா. இன்னும் அதே அப்பாவித்தனமா தான் இருக்கா. அவ செல்வநாயகி கிட்ட மாட்டிக்கிட்டா சின்ன பின்னமா ஆயிடுவா. அவளை நான் தான் காப்பாத்தி ஆகணும். ஆனா என்னையே எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே, நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, இப்ப மட்டும் எதுக்குடி போன் பண்ற? எல்லாரும் இங்க பூமி பூஜைக்கு வந்துட்டாங்க. நீ மட்டும் ஏன் இன்னும் வரல? அப்பாக்கு நெஞ்சு வலி, ஹாஸ்பிடலுக்கு செக்கப்க்கு வந்திருக்காங்கன்னு நீ ஏண்டி என்கிட்ட சொல்லல? உனக்கு எப்படி தெரிஞ்சது? உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா? அம்மா தான் சொன்னாங்க. நேத்து நைட்டு நாம 2 பேரும் மொட்டை மாடியில இருந்தப்போ அப்ப வந்தது அம்மா போன் தானே? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ சொன்னியாமே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அப்படி சொல்லிருப்ப. யாரும் 2 நாளா எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, அவங்களே இல்லாதப்போ தங்கச்சியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா சொன்னேன், இனியும் சொல்லுவேன். அப்ப இதோட நம்ம உறவை முடிச்சுக்கலாமா? நான் ரெடி, நீ ரெடியா? அக்கா, ஏன் இப்படி எல்லாம் அனாவசியமா கோவப்படுற? நீ இப்ப எங்க இருக்க? நான் அப்பாவை பார்க்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்கேன். நீ அப்பாவை பார்க்க போக கூடாது. நான் போவேன். போக கூடாதுன்னு சொல்றேன்ல. போவேன், நான் சொல்றேன்ல. என்ன பேசுற நீ? ஏய், யாரடி நீ? ஏன் அப்பாவை பார்க்க கூடாதுன்னு நீ சொல்றதுக்கு? அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் அப்பா தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போக கூடாதுன்னு சொல்றேன்ல, காரணமா தான் சொல்றேன். போகாத. நீ மரியாதையா எங்க பூமி பூஜை ஃபங்க்ஷனுக்கு திரும்ப வந்துரு. முடியாது, நான் போவேன். முடிஞ்சா என்ன நீ தடுத்து பாரு. அக்கா,